வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு குக்கர் எடுத்துருக்கேங்க. அதை அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாம் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு துண்டு பட்டை சேர்த்துருக்கேங்க. கூடவே 3 கிராம்பு சேர்த்துருக்குறேன், 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேங்க, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். 1 ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ குட்டி குட்டியாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நறுக்கின வெங்காயத்தை நம்ம இது கூட சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க, அந்த அளவுக்கு வணக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா ஒரு டைம் வணக்கி விட்டுறலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா 4 மீடியம் சைஸ் தக்காளி நான் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா வெந்து வரணுங்க, அந்த அளவுக்கு நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வணக்கும் போது தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வணங்கி வந்துடுங்க. பாருங்கள், தக்காளி இப்போ நல்லா குழஞ்சிருச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துருக்கேங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி மல்லி புதினாலாம் சேர்த்து செய்யும்போது இந்த தக்காளி சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். அந்த இலைகள் எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், இப்போது மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் இப்படி கலந்து விட்டுறலாம். இப்போது இந்த டம்ளரில் தாங்க நான் இன்றைக்கி மெஷர் பண்ணியிருக்கிறேன். இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்து அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருந்தேங்க. இப்போது 3 டம்ளர் அரிசிக்கு நம்ம 6 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாங்க. இது நார்மலாக நம்ம சாப்பாட்டு அரிசி தாங்க. இப்போது தண்ணியெல்லாம் வச்சுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போது குக்கரை மூடி மேலே நம்ம வெயிட் போட்டுடலாங்க. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2 விசில் வரணுங்க. இப்போது 2 விசில் வந்துருச்சு. ஏர் நல்லா லீக் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய கம தக்காளி சாதம் ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. பாருங்கள், சாதம் எதுவும் குலையவே இல்லைங்க. இப்போது நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான தக்காளி சாதம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. இது பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடும்போது கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. இந்த தக்காளி சாதத்துக்கு ஒரு உருளைக்கிழங்கு வறுவல், ஆம்லேட் இந்த மாதிரி நம்ம சைடிஸ் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்போ இந்த தக்காளி சாதத்தை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.